பிடியதன் உருவமை கொலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகுக்குடை வடிவினர் பயில்வழி வளமுறை இறையே. அல்லல் என்னும் மாசறுத்தாட்கொள்ளும் தெய்வமே, அல்லல் என்னும் மாசறுத்தாட்கொள்ளும் தெய்வமே, அண்ணலே ஐயனே என் அப்பனே, தில்லை நகர்வாழ் அதிபதி ஜனகாதிபதி துதிப்பதி அன்னை உமையவள் சிவகாமி உரை நடனபதியே சுவாமி நடராஜனே என் சுவாமி நடராஜனே. பொன்னுன் மெய்ப்பொருளும் தருவானை போகமும் திருப்பும் புணர்ப்பானை பின்னை என் பிழையை பொறுப்பானை பிழையெல்லாம் தவிர பணிப்பானை இன்ன தன்மை என்று அறியாவண்ண எம்மானை எழில் வந்த பிரானை அன்ன வைகும் வயிர் பலனத்து அணி ஆரூரானே இனி மறக்கலாகுமோ. ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லைவாழ் நடராஜனுடைய திருவிடிய வணங்கியும் இன்ற தனுர் மாதம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திந்தோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின்வள மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் ஜோதி வளத்துறையும் சுடராளியும் பல்லாண்டு படைப்போர் புக்கு முழங்கும் அப்பாசஞ்ச சன்னியமும் பல்லாண்டே என்ற எட்டெழுத்து மந்திரத்தின் நாயகனுடைய திருவடியை வணங்கி நிகழும் மங்களகரமான குரோதி ஆண்டு டிசம்பர் மாதம் 16/12/2024 திங்கட்கிழமை பிரதமை திதியும் திருவாதிரை நட்சத்திரமும் சித்தயுகம் கூடிய சுபயோக சுபதினத்து அன்று மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கின்றேன் என்ற மகா விஷ்ணுனுடைய நமக்கு அருள் எப்போதும் கிடைக்குமாறும் இந்த தனுர் மாதத்தில் மார்கழி மாதத்தை பற்றி 12 ராசிகளுக்கும் இந்த தனுர் மாதத்தில் மார்கழி மாதத்தில் நமக்கு என் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்களுக்கும் அஸ்ட்ரோ ஆன்மீக லைஃப் நிர்வாகத்திற்கும் மீண்டும் மீண்டும் என்னை ஊக்குவிக்கும் ஆக்குவிக்கின்ற கண்மணி திகழ்கின்ற என்னுடைய நேயர் பெருமக்களுடைய பாதம் தொட்டு வணங்கி 12 மாதத்திற்குரிய ராசி பலன்களை பற்றி இப்போது தொகுத்து வழங்கவும் பதிவு செய்ய காத்துள்ளேன். அதற்கு இடையில் இந்த மாதத்தில் முக்கியமான சில நிகழ்வுகளை பற்றும் நேயர்கள் இங்கே தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையிலே மார்கழி 15ஆம் நாள் திங்கட்கிழமை 30/12/2024 அஞ்சலி ஒன்று பெற்றான் அஞ்சலி ஒன்றை தவி அஞ்சலி ஒன்றொன்றாக ஆரிய அஞ்சலி ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலார் பூஜை என்ற வீரமும் தீரமும் செயல்பாற்றும் வெற்றி திருமகனாக விளங்குகின்ற ஆஞ்சநேய சுவாமியினுடைய ஜெயந்தி. ஜெய ஜெய ஸ்ரீராம் ஜெயஜாம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் என்ற நாமத்துக்கு அவ்வளவு மதிப்பு. நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். என் நேயர் பெருமக்கள் இந்த கலியுகத்தில் இந்த வேகமான யுகத்தில் அங்கே போகணும் இந்த கோயில் போகணும் சுவாமி சொல்லிட்டாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. வீட்டில் உட்காந்து உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு ஜெபமாலை, அது கர்த்தராக இருந்தாலும் சரி, அஸ்லாமாக இருந்தாலும் சரி, நமது இந்து மாதாக்களாக இருந்தாலும் சரி, அவர் மாதா என்ன எடுத்துக்கிட்டு அவர் எல்லாருக்கும் பொதுவானவர். ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் என்ற நாம கீர்த்தனை மானசீகமாக நீங்கள் ஒரு நாளைக்கு 23 முறை அதை பிரயோகம் செய்தால் நீங்கள் நினைத்த காரியம் நடக்கும். அடுத்ததாக மார்கழி 26ஆம் நாள் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கன் அணிநிறமும் கண்டேன் பொன்னாலி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என் ஆளின் வண்ணன்பால் என்று திருவே திருவின் உருவே
என்ற மகாவிஷ்ணுடைய திருவடியை வணங்கி வைணவத்தின் இறைவன் 12 ஆழ்வர்களுக்கு தலைவன் ஆகிய காக்கும் கடவுளாக இருக்கக்கூடிய வைகுண்ட ஏகாதசி என்று பரமபத வாசல் திறப்பு, அந்த சொர்க்கவாசத்தை திறப்பதற்கு விஷ்ணுனுடைய திருவடியை எல்லாரும் சேவிப்போமானால் மறுபிறவி கிடையாது. அடுத்தது மார்கழி 29 13/1/2025 திங்கட்கிழமை ஆருத்ரா தர்சனம். ஆருத்ரா தரிசனம் என்பதை விட ஆட்ட நாயகன், ஆடல் வல்லான், அகில உலகத்துக்கு தலைவன், அவனுடைய மார்கழி திருவாதிரை மிக முக்கியமான ஒரு திருவிழா உற்சவம். அதை பற்றி பின்னொரு பதிவில் நாம் முழுமையாக பதிவு செய்வோம். இப்போது 12 ராசிகளுக்கும் மார்கழி மாதத்துக்குரிய 12 ராசிக்குரிய பலனை பற்றி தெரிந்து கொள்வோம். காலபுருஷனுக்கும் 3வது இடம். காலபுருஷனுக்கும் முயற்சியை கொடுக்கக்கூடிய, வெற்றியை கொடுக்கக்கூடிய, மூளை பலத்தால் மூலாதாரத்தை, மூளை பலத்தால் மூலதனத்தை கொடுக்கக்கூடிய இடம். பார்த்தீங்களாங்க, ஏங்க அதுக்கு மட்டும் மூளைன்னு வருது? அவன் வேலைக்காரன் இல்லை, அவன் மூலக்காரன். அவன் பலசாலி இல்லை, அவன் புத்திசாலி. இது நான் சொல்லலை, நம்ம முன்னோர்கள் நமக்கு ஃபில்டர் பண்ணி சொல்லியிருக்காங்க. எவ்வளவு ஆராய்ச்சி. இன்னும் எதுவும் கற்றுக்கறல, இன்னும் நிறைய கற்றுக்கிறணும். 70 வயசில் நான் இன்னும் நிறைய கற்றுக்கிறணும். எங்கள் தாத்தாவுடைய புக்கெல்லாம் இன்னும் அப்படியே இருக்குது, பாதி கூட நான் படிக்கலை. அந்த அளவுக்கு இருக்குது இன்னும் படிக்க வேண்டியது. அவ்வளவு பெட்டகங்கள் இருக்குது, அவ்வளவு கருத்து பரிமாறுதல் இருக்குது. அத்தனையும் போய் நேயர்களுக்கு கொடுக்கணும், நேயர்களுக்கு கொடுக்கணும். எனக்கு நல்ல பேர் இல்லை, நேயர்கள் நல்ல பேர் வாங்கணும், நேயர்கள் செல்வாக்கூட இருக்கணும். அப்போ புத்திசாலியாக இருப்பது யார்? அறிவாளியாக இருப்பது யார்? ஆற்றலை இருப்பது யார்? விஞ்ஞானியாக இருப்பது யார்? வெளிநாடு போவது யார்? நீங்கள் தான். எல்லாமே நீங்கள் தான். யார்? மிதுன ராசி தான். அப்போ மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் நிச்சயமாக உங்களுக்கு உங்கள் மாதத்தில் தான் வர்றாரு. எம்பெருமானுடைய திருவாதிரையில் தான் வர்றாரு. இந்த மாதம் பிறக்கிறது ஆர்வத்தில் தான், அதனுடைய நாயகனுடைய இதில் தான் பிறக்கிறார். அப்படி பிறக்கும் பொழுது நிச்சயமாக உங்கள் ராசிநாதன் 6ல் இருக்கிறார். ராசிநாதன் 6ல் இருக்கிறார். சற்று கவனம், எச்சரிக்கை. தொழிலில் எச்சரிக்கை, நிர்வாகத்தில் எச்சரிக்கை, கல்வி சம்பந்தப்பட்ட நிலையங்களில் எச்சரிக்கை. ஏதாவது ஒரு இயற்கை சீற்றம் வந்து கண்டிப்பாக வரும். இயற்கை சீற்றம் வரும். ஒன்றும் இல்லைங்க, நல்ல மழை காலமாக இருக்கும்ல, மார்கழி நல்ல பனிக்காலமாக இருக்குது, பார்த்திங்கன்னா ஸ்கூல் நடக்காது. அப்போ அந்த தடைங்கிறது யார் மூலம் வரும்? அந்த ஓனர், அதுக்கு நிர்வாகம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய ஜாதக பிரகாரம் தான் வரும். அங்கே ஸ்டூடெண்ட்டோ ஆசிரியரோ அவங்களுடைய ஜாதகத்தில் வர்றாரு. அந்த நிர்வாகத்தில் யார் பேரில் அந்த யூனிட்டி இருக்குது, அந்த நிர்வாகம் இருக்குது, நிச்சயமாக அந்த நிர்வாகம் புதன் சம்மந்தப்பட்ட பேரில் இருக்கும்போது அப்போ என்னாகும்? கொஞ்சம் தடையாக இருக்கும். அப்போ இந்த மாதத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்கணும். முழுக்க உங்களுடைய தசா புத்தியை பார்த்துக்கோங்க. புதன் திசையில் குரு புத்தி நடந்துடக்கூடாது. புதன் திசையில் குரு புத்தி நடந்துடக்கூடாது. அதே மாதிரி குரு திசையில் புதன் புத்தி நடந்துடக்கூடாது. அதே மாதிரி உங்கள் லக்கணத்தை கணிச்சுக்கோங்க. அப்போ லக்கணத்தை கழிச்சுக்கிட்டு உங்களுடைய சாரபலமும் உங்களை பார்த்து கொண்டு இந்த மாதத்தை கொஞ்சம் அவசரப்படாதீங்க. என்னையை யார் ஜெயிக்க முடியாது, நான் புத்திசாலி அப்படிங்கிற ஒரு வேண்டாம். அந்த கர்வத்துக்கு நம்ம போகக்கூடாது. பணிவு என்றைக்கும் பதவியை கொடுக்கும், பணிவு என்றைக்கும் மிகப்பெரிய உத்தியோகத்தை கொடுக்கும், பணிவு என்றைக்கும் மோட்சத்தை கொடுக்கும், பணிவு என்றைக்கும் மறுபிறவை கொடுக்கும். அந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கும். அதனால தான் உயர்ந்தவங்க பெரியவங்க அந்த காலத்துலேருந்து எப்போதுமே பாருங்கள், பெரியவங்க எல்லாமே குழந்தை மாதிரி இருப்பாங்க. 7 வயசுக்காரன் 70 வயசுக்காரன் மாதிரி பேசும், 70 வயசுக்காரன் 7 வயசு மாதிரி பணிவு இருக்கணும். அந்த பணிவு இருந்தால் தான் நம்ம உயர முடியும். அப்படிப்பட்ட அறிவு ஞானம் பெற்றவர்கள் மிதுன ராசிக்கு இந்த மாதம் நிச்சயமாக கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்து வரக்கூடிய எதிர்காலத்தில் வரக்கூடிய 2025 உங்கள் வீட்டுக்கு தான் குரு வர்றாரு. உங்கள் வீட்டுக்கு ஜென்ம குருவாக வர்றாரு. ஏற்கனவே 7.5 போயிடுச்சு, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கும் இந்த நேரம் மோசமான நேரம், ரொம்ப மோசமான நேரம் இல்லை. ஏன்னா அந்த 9க்கும் 10க்கும் உரியவன், அதாவது உங்களுடைய ராசிக்கு
இன்னும் சொல்லப்போனால் அட்டமாதிபதியாக இருந்தாலும் சரி, பாக்கியாதிபதியாக இருந்தாலும் சரி, சனீஸ்வரர் உங்களுக்கு ஒரு நல்ல வழியை கொடுப்பார். எப்படி நல்ல வழியை கொடுப்பாரு? தேனும் பாலும் பிரியாது, தேனும் பாலும் பிரியாது, எண்ணெயும் தண்ணீரும் தான் பிரியும். அப்போ தேனும் பாலுமாக இருப்பது யாரு? சனீஸ்வரனும் புதனும். அதனால தான் புதன் தன்னை விட்டு புதன் சனி தன்னை விட்டு நீங்காது, தன்னை விட்டு போகாது என்று நம்ம ஒரு முதுமொழியை வச்சுருக்காங்க. அப்படிப்பட்ட மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தில் நிச்சயமாக உங்கள் தசாபுத்தியை கணக்கு செய்து அந்த நான் சொன்ன நெகட்டிவ் பாயிண்ட்ஸை மட்டும் வச்சுக்கோங்க. அதை மட்டும் வச்சு, இல்லைன்னா சுய புத்தி இருக்கக்கூடாது. புதன் திசையில் புதன் புத்தியும் சுய புத்தி வந்துடக்கூடாது. ஏன்னா 6ஆம் இடம், அந்த 6ஆம் பாவகம் வேலை செஞ்சே ஆகும். நீங்கள் என்ன லக்னம், என்ன ராசி, என்னவாக இருந்தாலும் சரி, நீங்கள் கலெக்டராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஐஏஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, ஐபிஎஸ்ஸாக இருந்தாலும், டிஃபென்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு முதலாளியாக இருந்தாலும் சரி, ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி, அந்த பாவகத்தன்மையை மாற்றுவதற்கு அதிகாரம் எனக்கு கிடையாது, உங்களுக்கும் கிடையாது. அது முன்னோர்கள் செய்த தவப்பலனால் ஜோதிடத்துறைக்கு தான் அதனுடைய அதிகாரம் உண்டு. எனவே சற்று எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக பெருமாள் சம்பந்தப்பட்ட இந்த மாதத்தில் ஏற்கனவே நாம் தனுர் மாதத்தில் பெருமாளை தான் சொல்லியிருக்கிறேன். உலகளந்த பெருமாள் திருக்கோவில் இருக்கக்கூடிய பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், இப்படிப்பட்ட 12 ஆழ்வார்களில் மிக முக்கியமான ஆழ்வார்கள் அவங்க. அப்படிப்பட்ட ஆழ்வார்களுடைய திருவடியை வணங்கி அவர்களுக்கு நெய்தீபம் ஏற்றி பிரதர்சனம் செய்து வந்தார் நிச்சயமாக மிதுனராசி நேயர்களுக்கு ஒரு மகத்தான வெற்றியை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல.